ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என சசிகலா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ் சரவணன், சசிகலா அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, கூடுதல் விவரம் என்ன? கடந்த ஞாயிற்றுக்கிழமை சசிகலா அவர்கள் திடீரென காலை ஒரு 8 மணி அளவில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு பிறகாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்புக்கு மத்தியில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். வரக்கூடிய 5ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் செய்தியாளர் சந்திக்க இருக்கிறேன், மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று பேசியிருந்தார். சசிகலா அவர்களுடைய அறிக்கைக்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த கருத்து தமிழக அரசிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நிலவியிருந்தது. அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 2 மணி நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடித்திருக்கிறார். மீண்டும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களுக்குள் கட்சியில் மறுபடியும் மீட்க சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் அவர்கள் பொதுச் செயலாளருக்கு வேண்டுகோள் விடுப்பதாக அவர் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது சசிகலா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று தலைப்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சக்தியாலும் அளிக்க முடியாத ஒரு பெரிய இயக்கம் என்பதை கழகத்தினுடைய மூத்த முன்னோடியும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களிலும் செங்கோட்டையன் அவர்கள் உடனிருந்தவர். தனது உடம்பில் ஓடுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தம் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று இந்த அறிக்கையில் சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் கழகம் ஒன்றுபட வேண்டும் என செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழக மக்களினுடைய கருத்தும் ஒட்டுமொத்த கருத்தும் இதுதான் என்பதை அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதை தன்னுடைய கருத்தாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்களை போன்று உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீய சக்தி எவ்விதத்திலும் முயற்சி செய்தாலும் அவர்களின் தீய எண்ணம் ஈடேறாது. திமுகவின் சதி திட்டத்தை முறியடித்திட கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று மீண்டும் தன்னுடைய ஒன்றிணைய வேண்டும் என்ற குறிக்கோளை மையப்படுத்தி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி கழகம் மீண்டும் அதே மிடுக்கோடும் செருக்கோடும் மிளிரும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மக்கள் விரோத அரசுக்கு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய உறுதி ஒன்றுபட்ட வலிமைமிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதாக சசிகலா இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம், நாளை நமதே, வெற்றி நிச்சயம், பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா நாமம் வாழ்க என்று இந்த அறிக்கையில் சசிகலா அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலையில் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் என்ற குறிக்கோளை மையப்படுத்தி அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கு பிறகு கட்சியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. கட்சியில் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் 2021ஆம் ஆண்டு அதிமுக எதிர்க்கட்சியாக அமைந்தது. அதுக்கு பிறகு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியில் ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட காலமாக பயணித்து வந்திருந்தார். அதுக்கு பிறகு கருத்து ஏற்பட்டது. கருத்து வேறுபாடுக்கு மத்தியில் இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை ஓபிஎஸ் அவர்கள் பேசி வந்த நிலையில் கட்சியிலிருந்து அவர் முழுமையாக நீக்கப்பட்டது. அவருடைய ஆதரவாளர்களும் முழுமையாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர். அதற்கு பிறகாக 2026 தேர்தலுக்குள்ள அனைவரும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற அனைவருமே மீண்டும் ஒன்றிணை வேண்டும் என்பது பல்வேறு தரப்புகளுடைய கருத்தாக இருந்தது. அதை மையப்படுத்தி தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே பேசியிருக்கிறார். இதுக்கு முன்பாக நடந்த சட்டசபை தேர்தலில் கூட, சட்டசபை கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அருகே அமர்ந்து கொள்ளாமல் இருவரும் நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்து வந்தார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் போது ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இல்லை, அவருடைய புகைப்படத்தை வைக்காமல் விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்தி முடித்து விட்டார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் அன்றைய தினம் 6 மாத காலத்திற்கு முன்பாகவே தன்னுடைய கருத்து வேறுபாட்டை காண்பித்திருந்தார். அந்த கருத்து வேறுபாடு நீண்ட காலமாக சலசலப்பாக ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வைக்கக்கூடிய நிலையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதுக்கு பிறகாக தற்பொழுது சசிகலா அவர்களுடைய அறிக்கைக்கு பிறகாக செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த 4 நாட்களுடைய செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும், இன்றைய தினம் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கட்சியில் ஆரம்ப காலத்து முதல், எம்ஜிஆர் காலத்து முதல் தற்போது வரை அவர் கட்சிக்கு என்னென்ன செயல்களில் ஈடுபட்டிருந்தார், எந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டி தான் பேசியிருந்தார். 2009ஆம் ஆண்டு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த முழுமையான செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை கூட முழுமையாக அவர் எந்த விதத்திலும் குறிப்பிடவில்லை. அதே போல
6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நேரடியாக சந்தித்து பேசியிருந்தோம். மீண்டும் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் என அவர் பேசியிருந்தார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, CV சண்முகம், செங்கோட்டையன் உட்பட மூத்த நிர்வாகிகள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தோம். ஆனால் அதற்கு அவர் கருத்து வேறுபாடு எல்லாம் கலைந்து மீண்டும் கட்சிக்குள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்று அவர் தெரிவித்ததாக கூறியிருந்தார். ஒன்றுபட்ட அதிமுக என்கிற முடிவில் அதனை ஏற்பதாக எடப்பாடி பழனிசாமி இல்லை, அவர் அதில் திட்டவட்டமாக இருக்கிறார். ஒன்றுபட்ட அதிமுக என்ற ஒத்த கருத்துடைய நபர்களை சந்தித்தீர்களா என்ற செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சஸ்பென்ஸ் என்றும் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் பதிலளித்திருந்தார். இந்நிலையில்தான் அவருக்கு ஆதரவாக சசிகலாவுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினீஷ் சரவணன்.